துவரம் பருப்பு ஒரு கிலோ 74 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சியில் கிடைச்சது. இன்னைக்கு 130 ரூபாய்க்கு விற்குது, 56 ரூபா அதிகம். உளுத்தம் பருப்பு ஒரு கிலோ 79 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சி, இப்போ 120 ரூபாய்க்கு விற்குது, 41 ரூபா அதிகம். இப்படி விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இதனால மக்கள் படுகிற துன்பங்கள் ஏராளம். ஏழை மக்கள் வாழவே முடியல. அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? தேவைங்களா? இதுதான் இப்படின்னா முயற்சி பண்ணா இன்னைக்கு எம்சாண்ட் விலை பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் 3000 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 5500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு வித்தது, இப்போ திமுக ஆட்சியில் 4000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40,000, திமுக ஆட்சியில் 70,000. ஒரு செங்கல் 6 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 10 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் ஏழைகளுக்கு கட்டுவதற்காக இன்றைக்கு அங்கங்கே ஊராட்சி ஒன்றியத்தில் 190 ரூபாய்க்கு அம்மா சிமெண்ட் கொடுத்தோம். இப்போ வெளி மார்க்கெட்டில் 340 ரூபாய்க்கு சிமெண்ட் விற்குது. வீடு கட்ட முடியுமா இந்த ஆட்சியில்? இனிமேல் வீடு கட்டுறதா இருந்தா தூங்கும் போது கனவு கண்டுக்க வேணும். ஆகா பெட்ரூம் எங்க, ஹால் எங்க அப்படின்னு கனவு காங்கலாமா ஒழிய இனிமேல் நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்டுகின்ற எண்ணமே இந்த ஆட்சி வரைக்கும் வராது. அப்படி அத்தியாவசிய பொருள் அத்தனையும் விலை ஏறி போச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை நடக்காத நாளே இல்லை. இந்த திமுக ஆட்சியில் பொறுப்பேற்று 4 ஆண்டுல 7737 கொலை, 7737 கொலை நடந்திருக்குது. 6 மாசத்துல மட்டும் 730 கொலை தமிழகத்தில் நடந்திருக்குது. நீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருக்கிறோம், பத்திரிகையில் பார்க்குறோம். தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்னன்னு பார்ப்போம். இப்போ கொலை நிலவரம் என்னன்னு பார்க்கக்கூடிய நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு விட்டது. அந்த அளவுக்கு கொலை நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? போதைப் பொருள். எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா விற்குது. கஞ்சா விற்காத இடமே இல்லை. இது மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாக்கு அடிமையானா அந்த குடும்பம் சீரழிஞ்சு போயிடும். ஆனா இந்த முதலமைச்சர் அதெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. நான் 3 வருஷத்துக்கு முந்தைய பேட்டி கொடுத்தேன். கஞ்சா விற்பனை அதிகமா இருக்குது, கட்டுப்படுத்துங்கள் சட்டமன்றத்தில் பேசினேன். காவல்துறை மானியத்து கோரிக்கையில கஞ்சா விற்பனை அதிகமா இருக்குது, இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் பாதிக்கிறாங்க, கட்டுப்படுத்தணும். எதையுமே கேட்கல. இப்போ ஸ்டாலின் பேசுறாரு, போதையின் பாதையில் செல்லாதீர்கள். யார் பேசுறது? முதலமைச்சர். தொலைக்காட்சி திறந்தீங்களா? ஸ்டாலின் அழகா போஸ் கொடுத்து போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலையில இப்ப போய் சொல்றியப்பா. 3 வருஷத்துக்கு முந்தைய நான் சொன்னேன்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு சொன்னேன். நான் கிராமத்தில் வாழ்ந்தவன், கிராமத்திலிருந்து வந்தவன். ஒரு ஏழை பாதிக்குதுன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிற சொத்து அந்த மகள் தான். அப்படி பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்த அந்த செல்வங்கள் அவர் கண் முன்னே சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்தில் இன்றைய தினம் அரங்கேறிக்குது. இது முழு பொறுப்பு இந்த ஸ்டாலின் தான். இவர்கள் ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்க. ஆக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. இன்றைக்கு போதை ஏறிட்டா போதும், கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் கேவலம். இப்படிப்பட்ட ஆட்சி இருக்க வேண்டுமா? யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை, பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தமா மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா நேற்று இதெல்லாம் இன்றைக்கு கரூர் மாவட்டம் வாங்கல் என்ற இடத்துல முறைகேட மணல் அள்ளிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 1000 லோடு மணல் 5 இடத்துல அள்ளுறாங்க. அத அந்த பகுதியை சேர்ந்த ஒரு நல்ல மனிதர், ஏன் நீ இப்படி முறைகேடா மண் அள்ளுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் தம்பி, அவர் அம்மா எல்லாத்தையும் வெட்டப்பட்ட இடத்திலேயே அந்த நபர் உயிரிழந்துட்டார். நேற்று தினம் அவருடைய தம்பி உயிருக்கு போராடிட்டு இருக்கார். இப்படி மணல் கொள்ளை பகிரங்கமா இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அரசாங்கமே
இதுக்கு உதவியா இருப்பது அரசாங்கமே உதவியா இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, எச்சரிக்கிறோம். மக்களுடைய உயிர் விலை மதிக்க முடியாத உயிர் வேண்டுமென்றே திட்டமிட்டு மணல் கடத்துவதற்கு இந்த அரசாங்கம் துணை நின்றால் எதிர்காலத்தில் அதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை நேரத்தில் எச்சரிக்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த பகுதியில் இருக்கின்ற கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஆர்டிஓ, தாசில்தார், அதே போல கிராம நிர்வாக அதிகாரி, அத்தனை பேருக்கு தெரியாத மணல் அள்ளவே முடியாது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.